Sum 4, x is equal to 1 plus 1 by 1 plus 1 divided by 1 plus 1 divided by 1 plus 1 by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2x plus 7 by 4 வேல்யூ கேட்டிருக்காங்க. இந்த சம் நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உள்ள சம்பளம் செஞ்ச மாதிரி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அப்ப எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் 1/2 கொடுத்துருக்கு. அந்த 1/2ல 1ஐயும் 2ஐயும் எழுதணும். அப்படி என்ன பார்க்கணும், 1 plus 1 plus 1 plus 1 plus கொடுத்துருக்காங்க. பிளஸ்ல வந்தது 4 தடவை பிளஸ் வந்தது. அப்ப 4 தடவை கூட்டி எழுதணும். 2 plus 1 2 plus 1 3 3 plus 2 5 5 plus 3 8 8 plus 5 எவ்வளவு வருதுன்னா 13. 4 தடவை நம்ம கூட்டி எழுதியாச்சு. இப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவுன்னா 13 divided by 8. இதுதான் எக்ஸோட வேல்யூ. இப்ப நம்ம அந்த எக்ஸோட வேல்யூ அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 2x plus 7 by 4 இதுல போடும்போது என்ன ஆகுதுன்னா 2 into 13/8 plus 7 by 4. இப்ப நம்ம கட் பண்ணும்போது 1 4 எவ்வளவு வருதுன்னா 13 divided by 4 plus 7 divided by 4. இப்ப எல்சிஎம் நம்ம எடுக்க போறோம். 4 13 plus 7 இது எப்படி வருது அப்படின்னா 20 divided by 4 கட் பண்ணா 5. அப்ப ஆன்சர் 5 தான். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சம் 5. இந்த சம்ம நீங்க கவனிச்சீங்கன்னா 1 plus 2 1 plus 3 by 1 plus 4 by 5 வந்திருக்கு. போன சம்ல எல்லாம் 1 by 1 by 1 by அப்படின்னு வந்திருக்கும். அப்ப இந்த சம் நம்ம வேற மாதிரி செய்ய போறோம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, போன சம் செஞ்ச மாதிரி இந்த 4 5 எடுத்து எழுதிக்கலாம். 4, 5 எழுதிக்கலாம். 4 5 எழுதிட்டு இப்ப நம்ம பாக்குறோம், இதுல 1 இருக்கு, இதுல 1 இருக்கு, 1 இருக்கு, பிளஸ் 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 இது வந்து. அப்ப போன சம் பண்ணி நம்ம கூட்டணும் போது என்ன ஆகும், 5 plus 4 5 plus 4 கூட்டினா 9. இப்பதான் நம்ம ரொம்ப கவனமா பாத்துக்கணும். இந்த 9ல வந்து 9 plus 5 கூட்டக்கூடாது. இந்த 9க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம 4 எழுதிட்டோம், 5 எழுதிட்டோம், இந்த 3 இருக்கு. அப்போ டிவைடட் பை 3 அப்படின்னு எழுதிட்டு இப்போ இந்த 3ஐயும் 9ஐயும் கட் பண்ணணும். கட் பண்ணும் போது எவ்வளவு வருதுன்னா 1 3 அப்படின்னு வருது. மறுபடியும் இந்த 3ஐயும் இந்த 5ஐயும் கூட்டணும். கூட்டும் போது என்ன வருது, ஒரு பிளஸ் ஆயிடுச்சு. அப்ப இங்க என்ன வருது 8 வரும். இங்க 8 வருது. அப்ப 8 வரும்போது திரும்பி அடுத்தபடி என்ன பண்ணணும், 8 divided by இந்த 2 எழுதணும். 2 எழுதும் போது 2ஐயும் 8 கட் பண்ணா 4. மறுபடியும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 4ம் இந்த 3ஐயும் கூட்டுறோம். கூட்டும் போது என்ன வருது 7. அப்ப ஆப்ஷன் என்ன வருது அப்படின்னா, 1 plus 1 plus 1 plus வந்துருச்சு, 1 1 1 வந்துருச்சு. அப்ப 7/4 தான் ஆன்சர். ஆன்சர் வந்து 7/4. ஆன்சர் 7/4 தான் கரெக்ட் ஆன்சர். Sum 6. 1 minus 1 divided by 1 minus 1 divided by 1 minus 1 by 5 இன் மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன பாத்தீங்க அப்படின்னா, இந்த சம்ல எல்லாம் பிளஸ் 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 வந்துச்சு. ஆனா இந்த சம்ல என்ன வந்திருக்கு, மைனஸ் மைனஸ் வந்திருக்கு. இப்போ நாம இந்த சம் எப்படி செய்ய போறோம்னா, ஃபர்ஸ்ட் முந்தின சம் மாதிரி 1,5 எழுதுறோம். 1,5 எழுதிட்டு இங்க என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க, மைனஸ் 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 3 டைம் மைனஸ் வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா 3 டைம் மைனஸ் பண்ண போறோம். அப்போ இப்ப என்ன பண்ண போறோம், மைனஸ் 5 மைனஸ் 1 4. திருப்பி என்னது 4 மைனஸ் 5 4 மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 மைனஸ் 1. இப்போ ஒரு மைனஸ் ஆயிடுச்சு. அடுத்து இதை 2 மைனஸ் பண்ணி போடணும். எவ்வளவு வந்து மைனஸ் 1 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5. இப்ப என்ன வரும், இதுல மைனஸ் 5. அப்போ ஒரு 3 தடவை மைனஸ் பண்ணியாச்சு. திருப்பி ஆன்சர் எப்படி இருந்தோம்னா மைனஸ் 5 டிவைடட் பை மைனஸ் 1. இப்ப இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி என்ன வரும், 5 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.